அவங்க இவ்ளோ சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து ஹீல் ஆனதே பெரிய விஷயம் மகேஷ். நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் இது சம்பந்தமா பேசிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல. நீங்க அவங்கள ஞாபகப்படுத்த கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? சரி டாக்டர். டாக்டர், பொதுவா இப்படி குழந்தை கருவுல இருக்கும்போது குழந்தை இழந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்றது? அவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் ஆதரவுன்னு எப்படி புரிய வைக்கிறது? நான் அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் டாக்டர். ஆனா அவ ஒரு படி கூட இறங்க மாட்டேங்கிறா. அவ மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு புரியல டாக்டர். பாத்தியா, உடனே நல்லவ மாதிரி பேசுறான். அண்ணியனா அவன் உடம்புக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க எப்படி நல்லவ மாதிரி பேசி மறுபடியும் என்ன கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொதுவா இந்த மாதிரி டைம்ல அவங்க மனசு ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கும். குழந்தைக்கு தேவையான பாதுகாப்ப கொடுக்கலையோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு கட்டிக்கிட்ட புருஷன்தான் காரணம்னு நினைக்கிறவங்களும் உண்டு. யாரா இருந்தாலும் காலம்தான் அதுக்கு எல்லாத்துக்கும் நார்மல் ஆக்குற மருந்து. சோ உங்க ஒய்ஃப் மனசு மாறுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடிக்கடிக்கு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. டாக்டர், அஞ்சலியை நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கேன். நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் தண்டனையா தான் கடவுள் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாருன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கு எவ்வளவு மனசு வலிக்குதோ அதே மாதிரி தானே அஞ்சலி மனசு வலிக்கும். அவ கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவளை பத்திரமா பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவ அதுக்கான அவகாசமே கொடுக்க மாட்டேங்கிறா. டாக்டர், என்ன அவ வெறுத்து ஒதுக்குறா. என்னை கண்டாலே அவளுக்கு ஆக மாட்டேங்குது. எப்ப அவ மனசு மாறுவான்னு எனக்கு புரியல டாக்டர். ஆனா டாக்டர், காலம் பூரா என்னோட வாழ்க்கை அஞ்சலிக்காக மட்டும்தான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என் அஞ்சலியோட மனசு மாறணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் டாக்டர். ஒருவேளை அஞ்சலி வேற எதுக்காகவாவது உங்களை மீட் பண்ண வந்தா அவகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க டாக்டர். அவளுக்கு உங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. நான் வரேன் டாக்டர். என்கிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நான் எதிர்பார்த்ததுதான். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. குழந்தை இழந்த ஒரு தகப்பனா எனக்கே இவ்வளோ வலி இருக்குதுன்னா உனக்கு எவ்வளோ வலி இருக்கும்? டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றதுக்கு வந்தியா? இந்த வலியில இருந்து எப்படி மீள்றது, அதுக்கு ஏதோ மருந்து இருக்கான்னு கேட்க வந்தியா? சாரி அஞ்சலி, மன்னிக்க முடியாத தப்புதான், எனக்கு புரியுது. ஆனா வேற என்ன பண்றது? இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துதானே ஆகணும். டாக்டரை பாத்தியா? இல்லைன்னா சொல்லு, வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். வா. இத பாரு, நீ எதுக்கு என் கூட வரணும்? உனக்கும் எனக்கும் என்ன? எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல? போ, இங்க இருந்து கிளம்பிடு. மகேஷ், உங்களை பார்த்தா தான் அவளுக்கு பிடிக்கலையே. அவ ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கா. நீங்க மேலும் மேலும் இப்படி அவ முன்னாடி வந்துட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் நீங்க. மேடம், மேடம், என்ன ஃபைலை வச்சுட்டு வந்துட்டீங்க? மேடம்,
டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் குழந்தை நல்லபடியாக வளரும். அது மட்டும் இல்லை, இதுதான் பேபியோட growth டைம். நல்லா சாப்பிடணும். வாமிட் எல்லாம் போக போக குறைஞ்சிடும். இனிமே சாப்பிட்றது தான் குழந்தைக்கு வெயிட் கொடுக்கும். இவ்வளோ வீக்காக இருந்தீங்கன்னா அப்புறம் டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. திரும்ப திரும்ப போய் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாத அஞ்சலி. ஏய், உன்கிட்ட போய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு எதுவுமே இல்ல. நீ நம்பலனா இத பாரு. இதுல யார் பேர் இருக்கு? யார் பேர் இருக்கா? என் அக்கா துளசி பேர் இருக்கா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? என் வயித்துல உன் குழந்தை இல்ல, அது என்னைக்கு கலைஞ்சு போச்சு. இப்ப கர்ப்பமாக்கி இருக்கிறது என் அக்கா. இனிமே என் கண்ணு முன்னாடிலாம் நிக்காத, என் வாழ்க்கையிலும் குறுக்க வராது. தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. அஞ்சலி அஞ்சலி, பெரிய நல்லவனாட்டம் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப உனக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் வெளியே வந்துருச்சு பாத்தியா? என்ன இல்ல ஃபீல் பண்றியா? அஞ்சலி, சாரி அஞ்சலி, என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. நீ என்ன ஏமாத்திட்டங்கிற விரக்தியில தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். ஏய், நிறுத்த. நீ எப்பவுமே இப்படிதான்டா. நீ மாறவே மாட்ட. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. நான் சொல்றத கேளு அஞ்சலி, நான் திருந்திட்டேன் அஞ்சலி, திருந்திட்டேன். அக்கா. புரிஞ்சுக்கோ. விட்டா இவ இன்னும் நடிப்பான். வாக்கா போலாம். அஞ்சலி, ஏய் அஞ்சலி, எனக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு brother. ஐயோ, நான் அப்பாவை போறேன்னா, ஐயோ எனக்கு கால் தரையில நிக்க மாட்டேங்குது பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க உங்களுக்கு ஏதோ பெருசா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. நான் அப்பா போறேன், நான் அப்பா போறேன், தங்கச்சி நான் அப்பா போறேன். அண்ணா அண்ணா அப்பா போறேன், நான் அப்பா போறேன், நான் அப்பா போறேன். சந்தோஷம் இது குழந்தை பிறக்க போகுதுடா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. நான் அப்பா போறேன்.